திருவண்ணாமலை தனியார் கல்வியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி கல்லூரி தாளாளர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு கல்வியியல் கல்லூரி மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரை வழங்கினார். குறிப்பாக நம்முடைய சகோதரிகள் படிக்கிற அதுவும் வாத்தியார்களை உருவாக்குற பள்ளியில் ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வது என்பது எனக்கு மேலும் ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஊரக பகுதியில் கல்வியல் நம்ம எல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே ஆசிரியர்களாக இருப்போம். பல பேர் ஏற்கனவே முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பள்ளிகளில் வேலைக்கு செஞ்சு ஆசிரியர்களாக இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சு அந்த டிகிரிக்கு பிறகு ஒரு கல்வியல் கல்லூரியில் பிஎட் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் ஒரு கல்வி நிலையத்தில் ஆசிரியராக
ஆசிரியர் என்பவர் ஒரு குருவாக, அப்பா அம்மாவுக்கு அடுத்தபடியாக நம்மளை போற்றுவது ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் பணிக்கு அந்த ஆசிரியருடைய வேலைக்கு செல்வதற்கின்ற உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த பட்டமளிப்பு விழா ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு ரூரல் பகுதி, கிராமம் அல்ல ஒரு ரூரல் பகுதி. இந்த ரூரல் பகுதியில் சகோதரிகளுடைய மேம்பாடு எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறேன். முழுமையாக ஒன்லி மகளிர் மட்டுமே படிக்கின்ற இந்த கல்லூரி, இந்த கல்லூரியில் நீங்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். இது எதை காட்டுதுன்னா, இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டின் மேல, நம்முடைய சகோதரிகள் மேல அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக கடந்த 10 ஆண்டுகள்ல அவருக்கு எடுத்த நடவடிக்கைகள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மகளிர் சக்தி, மகளிர் மேம்பாட்டை ஒரு பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது. அதனால்தான் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த ஒரு சட்டம், நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும். 33% இடஒதுக்கீடு சட்டத்தை முதல்ல நமது புதிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி சகோதரிகளுடைய ஒரு படி, அவருடைய மேம்பாட்டிற்கு ஒரு படி கொண்டு போனது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி. இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். காலையில் இன்னைக்கு பல பேர் நம்ம எல்லாம் யோகா நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த சர்வதேச யோகா தினத்தில் ஒரு சிறப்பு, கிட்டத்தட்ட 11ஆம் ஆண்டில் நாம் அடியெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சர்வதேச யோகா தினம் அறிவிக்கப்பட்டு 11வது ஆண்டில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர், விசாகப்பட்டினத்தில் 28 கிலோமீட்டருக்கு 3 லட்சம் பேர் கூடி ஒரு கின்னஸ் சாதனையை படைத்திருக்கிறார்கள். அந்த யோகாவானது நம்ம நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த யோகாவை உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. 175 நாடுகளில் இன்றைக்கு யோகாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன்னா யோகாவுனால நம்மளுடைய உடல் நலம், மனநலம், ஏன்னா ஒவ்வொரு மாணவரும் வருமுன் காப்போம் என்பதற்கு யோகாவோடு சேர்ந்தது. நாம் ஆசிரியர்களாக இருக்கோம், மாணவர்களுடைய நலன், மாணவர்களுடைய மென்டல் ஹெல்த், அல்லது மாணவர்கள் இன்றைக்கு ஒபிசிட்டி என்பது அதிகமாக ஆய்வுள்ளது. ஸோ இந்த ஒபிசிட்டியிலிருந்து நாம் மாணவர்களை எப்படி காக்க வேண்டும், அதனுடைய நோக்கம் என்ன, இதையெல்லாம் கூட நாம் எடுத்து சொல்வதன் மூலம், மாணவர்களுக்கு சொல்வதன் மூலம், யோகாவை மாணவர்களுக்கு நாம் கொண்டு செல்வதன் மூலம் அடுத்த வருகின்ற சந்ததி நம்முடைய பிரதமர் அவர்கள் காண்கின்ற அந்த கனவு காண்கின்ற ஒரு ஃபிட் இந்தியா, அந்த அனைவரும் இந்தியாவில் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும், அனைவரும் நலமோடு இருக்க வேண்டும் என்ற இந்த நோக்கத்திற்கு, அதனால நான் இருக்கிற, ஏன்னா வாத்தியர்கள், நீங்கள் எல்லாமே வாத்தியர்களாக இருக்கிறது, நாம் நம்மளுடைய பள்ளிகள், நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே யோகாவை கட்டாயமாக்கி யோகாவை அழைத்து தரப்போது மாணவர்களுக்கும் எடுத்து செல்வோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, சகோதரிகளை மகளிருடைய மேம்பாடு, நம்முடைய சாய்மார்களுடைய மேம்பாடு கடந்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கு உலகத்தை நிச்சயிக்கின்ற மேம்பாடாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து விஞ்ஞானிகள், குறிப்பாக சந்திராயன் 3 நாம் ஏவும் பொழுது அதனுடைய டைரக்டர், அந்த ப்ராஜெக்டுடைய முதன்மையானவங்க எல்லாமே நம்முடைய சகோதரிகள் என்பது நமக்குள்ளே பெருமை. அப்படி இன்றைக்கு அனைத்து துறைகளிலுமே கூட நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ஜனவரி 26ஆம் தேதி அன்றைக்கு டெல்லியில் இந்த கர்த்தவிய பாத்திர சொல்லக்கூடிய கடமை பாதையில் ஒரு மிகப்பெரிய பரேடு போகும். இந்த பரேடில் இந்த வருடம் முழுவதும் அனைத்து துறைகளினுடைய பரேடை தலைமை தாங்கினவர்கள் நம்முடைய சகோதரிகள். அந்த அளவுக்கு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சியை, நாட்டினுடைய வேகத்தை இன்றைக்கு உலகத்திற்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. தீவிரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல முதன்மையாக நின்று நாட்டுக்கு செய்திகளை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த போர் யுக்திகளை கொடுத்தது நம்முடைய சகோதரிகள் என்பது நமக்கு எல்லாம் பெருமை. சகோதரிகளை நாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை, அனைவரும் வீடுகள் திட்டம், அது வீடுகளுக்கு பட்டா யாருக்கு அந்த சகோதரி பேர்கள்,
அனைவருக்கும் வீடு கட்ட ட்ரோன் டிவி என்று சொல்லக்கூடிய ட்ரோன் டெக்னாலஜி விவசாயத்தில் பயன்படுத்துவாங்க. 3 கோடி சகோதரிகளை லட்சாதிபதிகள் ஆக்கியிருக்கிறது இந்த ஒரு வருடத்தில் மட்டுமே. இப்படி நம்மளுடைய அரசாங்கத்துடைய இது இனிஷியேட்டிவ்னால மகளிர் மேம்பாடு இது அதிகமாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இதையெல்லாம் நாம் இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களான நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி நாம் 2047 நம்முடைய நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு நம்முடைய நாடு வல்லரசு நாடாக. அதுக்காக நாம் 2047 அடுத்த 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு உலகத்தில் நம்பர் 1 நாடாக இருக்கும். அதனால தான் நாம் பார்க்கிறோம். போன வருஷம் 5வது பொருளாதார நாட்டில் இருக்கும். இன்றைக்கு இந்த வருஷம் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாட்டில் இருக்கணும். அடுத்து 2027 3வது பெரிய நாடாக இருக்க போகிறோம். 2047 மிகப்பெரிய நாடு 1வது நாடாக. அந்த அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் மிக வேகமான வளர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற சகோதரிகளே, நீங்கள் நாம் அனைவரும் இணைந்து இந்த நாட்டினுடைய 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும். அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்கலாம். நாம் வருங்கால சந்ததிகள் நீங்கள் தான், நாம் எல்லாரும் தான் அடுத்த 25 ஆண்டுகளை வழிநடத்தி கொண்டு செல்ல இருக்கின்றோம். இந்த வழிநடத்துவதில் 2047 இந்தியா மிகப்பெரிய ஒரு நாடாக ஆவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.